ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 74வது தலைப்பு. விவாகம். ஏன் பால்ய விவாகம்? தொடர்ச்சி. பால்ய விவாகம் பௌதிகமாக கெடுதல் என்பது வெறும் பேச்சு. குழந்தையாக கல்யாணம் பண்ணி கொண்டாலும் அப்புறம் அவள் ஷரீர ரீதியில் பக்குவமான பிறகுதான் தாம்பத்தியம் பண்ண அழைத்து கொள்ளப்படுவாள். அதுவும் தவிர தர்ஷபூர்ணம், அதாவது அமாவாசையை மற்றும் பௌர்ணமி போன்ற அநேக தினங்களில் பிரம்மச்சரிய நியமம் சொல்லி இருப்பதால் ஷரீரம் சித்தம் இரண்டுமே புஷ்டியோடு இருக்கும். இப்போதுதான் இந்த கட்டுப்பாடுகள் போய் சித்த விகாரம், தேக பலகீனம் இரண்டும் அதிகமாகி நரம்பு சம்பந்தமான டாக்டர்கள் நன்றாக விருத்தியாகும்படி ஆகியிருக்கிறது. பால்ய விவாகத்தினால் பால்ய விதவைகள் என்ற கொடூரமான களங்கம் ஏற்பட்டு இந்து மதத்தையே மாசுபடுத்திவிட்டது என்பது கூட மிகையான வாதம்தான். பால்ய விதவைகள் இருக்க வேண்டுமானால் அவர்களுடைய கணவன்மார்கள் உயிரோடு இருந்தால் 15 வயசிலிருந்து 25 வயசுக்குள் இருப்பார்கள். நான் கேட்டறிந்த மட்டில் இந்த 15 முதல் 25 வயது வரை சாவு ஏற்படுவது ரொம்பவும் குறைச்சல்தான். எனவே பால்ய விதவைகள் சொல்பமாகவே இருந்திருப்பார்கள். இல்லவே இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஒரு குழந்தை வைதவியம் அடைந்தது என்றால் கூட மனசுக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் மொத்த பலனை பார்க்கும்போது இதற்கெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியதுதான். இப்போது பெண்ணுக்கு 20 வயசுக்கு மேல் கல்யாணம் செய்து கொடுக்கிற போதும் விதி இருந்தால் உடனே வைதவியம் வரத்தான் செய்கிறது. ஒரு ரயில் ஆக்சிடெண்ட், பிளேன் ஆக்சிடெண்ட் என்கிற போது கல்யாணமாகி 1-2 மாசங்களிலேயே ஜீவனை இழந்தவர்களும் அதில் பலர் இருப்பதை பார்த்து ரொம்பவும் கஷ்டப்படுகிறோம். வைதவியத்தை தடுப்பதற்காக பால்ய விவாகத்தை தடுத்து விடலாம் என்றால் பிற்பாடு வயசு வந்தபின் கல்யாணமான உடனே வைதவியம் வராமல் கேரண்டி தர நமக்கு சக்தி இல்லையே. நம் தேசாச்சாரப்படி ஸ்திரீகள் பதியை ஈஸ்வரனாக பாவித்து அதன் மூலமாக மகா பெரிய பலனான ஜென்ம நிவிருத்தியை அடைய வேண்டுமானால் சாஸ்திரத்தில் சொல்லியிருப்பதுதான் வழி. அதை விட்டுவிட்டு பெண்கள் நிறைய படிக்கிறார்கள், உத்தியோகம் பார்க்கிறார்கள், தங்கள் மனசுப்படி கல்யாணம் பண்ணி கொள்கிறார்கள். இதெல்லாம் நம்முடைய முன்னேற்றம் என்று சொல்பவர்கள் சொன்னாலும் எனக்கென்னவோ இந்த பெண்கள் இப்படி பலர் கண்களில் பட்டுக்கொண்டு சித்த விகாரங்களுக்கு ரொம்பவும் ஆழாகிற சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்களே என்றுதான் ஓயாத கவலையாக பயமாக கூட இருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.